சரவணன் தங்கமயில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல. சரண்யா நேற்று ஷேர் பண்ண ரீல்ல அவங்களோட கழுத்துல தாலி இருக்கு. ஸோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. குமரவேல் பார்த்தீங்கன்னா தங்கமயில கடத்துறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அது அவங்க வீட்டுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் குடும்பம் பற்றிய உண்மை அப்படியே கொஞ்சம் வெளியே கொண்டு வர மாதிரி காட்டலாம். மீனாவுக்கு தங்கமயில் குடும்பத்து மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருக்கு. மீனா மூலயமா ஏதாவது உண்மைகள் வெளியே வரலாம். பாண்டியன் பார்த்தீங்கன்னா ராஜியோட அப்பா சித்தப்பா கிட்ட தங்கமயில் குடும்பம் 80 பவுன் நகை போடுறதா சொல்லியிருக்காரு. பெருமையா அவங்கள கடுப்பேத்துற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் போலி நகைங்கன்னு இந்த கல்யாண ட்ராக்லேயே தெரிய வந்தா ராஜியோட அப்பா சித்தப்பா சைட்ல இருந்து பாண்டியனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசலாம். இதனால சரவணன் தங்கமயிலுக்கு நடுவுல பிரச்சனைகள் வரலாம். சரவணன் தங்கமயில் ட்ராக் ஆரம்பத்துல இருந்தே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்பீட் பிரேக் டைரக்டர் போட்டாலும் போடுவாரு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட்ல கூட நகைகளை எடை போட்டு பார்க்கணும்னு குழலி கேட்குறாங்க. ஆனா தங்கமயில் ஃபேமிலி அதை சமாளிச்சிடறாங்க. எப்படியும் உண்மைகள் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் தங்கமயில் நகைகளோட தான் இருக்காங்க. ஸோ நகை பற்றிய உண்மை இன்னும் வெளியே வரல.